சகோதரிகளே, இன்று புனித ரமலான் 9ஆம் இரவில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இதுதானா? கடந்த இரவுகளில் சௌமை பற்றி உங்கள் மத்தியிலே நான் பல விளக்கங்கள் கூறியிருக்கிறேன். இன்னும் 2 நாளில் சௌமை பற்றிய விஷயங்களை முடித்து விடலாம் என்றும் சொல்லியிருக்கிறேன். எனவே தொடர்ந்து சௌமை பற்றிய ஒரு சில விஷயங்களை உங்கள் மத்தியிலே நான் தர விரும்புகிறேன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சாம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் غفر له ما تقدم من ذنبه ومن قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه ومن قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. 3 ஐட்டமாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மன் சாம ரமலான, ரமலான் மாதம் ஒருவன் நோன்பு நோற்றால், ஈமானன் விசுவாசம் கொண்டவனாக, ஈமானன் விசுவாசம் கொண்டவனாக, வஹ்திசாபன் நன்மையை கருதி ஈமான் கொண்டவனாக ரமலானில் ஒருவன் நோன்பு நோற்றானே ஆனால் غفر له ما تقدم من ذنبه, அவனுடைய பாவத்தில் முந்தினது மன்னிக்கப்பட்டது, மன்னிக்கப்படும் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதன் கருத்தென்ன? ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்றால் அவனுடைய முந்தின பாவம் மன்னிக்கப்படுகிறது. என்ன நோக்கத்தில் அந்த நோன்பை நோக்க வேண்டும்? ஈமான், நம்பிக்கை கொண்டு. அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்பினவனுக்குத்தான் நோன்பு கடமை. அவன் புதுசா அவ்விடத்தில் ஈமான் கொள்ளணும் என்ற கருத்தில் ஈமான் கொண்டு ரசூலுல்லாஹ் சொன்னதில் உண்மையுண்டு, இதை நான் நம்புகிறேன் என்று நம்பினவனாக. வஹ்திசாபன், அந்த நோன்பை அவன் எப்படி நோக்க வேண்டும்? நன்மையை கருதி, தாலிபன் லிஸ்ஸவாபி, நன்மையை தேடி நோக்க வேண்டுமே தவிர வேறு துன்யாவுடைய எந்த ஒரு நோக்கத்திற்காகவும் அந்த நோன்பை நோக்காதவனாகவும் இருக்க வேணும். ரமலான் மாதம் நோன்பு நோக்கிறவருடைய முந்தின பாவம் மன்னிக்கப்படுகிறது என்றால் 2 அம்சம் இருக்க வேணும். ரமலான் மாதம் அவர் நோன்பு நோக்க வேண்டும். ஈமானன் வஹ்திசாபன், ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறார்கள், இது நிச்சயமாக நடக்கும் என்று நம்பி நோன்பு நோக்க வேண்டும். ஒரு அம்சம். இதில் சவாபு உண்டு என்பதை கருதி. அப்படி என்றால் என்ன? பேருக்காக, புகழுக்காக, ஆதத்துக்காக, ஊருக்காக, உலகுக்காக. நேற்று ஒருவரிடத்தில் என் நம்பி தராவிக்கு வரல, இன்றைக்கு வந்திருக்கிறீங்க என்று கேட்டேன். என்ன செய்யறோம்? இந்த மனுஷி வந்துட்டா வீட்டை தனிய கிடக்கையிலாண்டு நானும் வந்துட்டேன். அவர் என்னத்துக்காக வேண்டி தராவியை தொழுதாரு? வீட்டை தனிய கிடக்கையிலா என்பதற்காக தராவியை தொழுதார். அவரு நீயத்து அதுதானே. வீட்டிலிருந்து கிளம்பி வரக்குள்ள என்ன நீயத்தோ அதுதானே நீயத்து. அப்ப மனுஷி பள்ளிக்கு வந்ததுனால தராவியை தொழுவதற்கு வீட்டை தனிய கிடக்க இயலா என்பதற்காக வந்தேன். அப்ப அந்த காரணத்துக்காக வேண்டி அவர் தராவியை தொழுதால் பிழை. அதே மாதிரி நோன்பு வேறு எந்த துன்யாவுடைய காரணங்களுக்கு இல்லாமல் சவாபை மட்டும் கருதி ஒருவன் நோன்பு நோற்றால் அவனுடைய முந்தின பாவம் மன்னிக்கப்பட்டது படும் என்று சொன்னார்கள். அப்ப நாங்க ஈமான் கொண்டு இதுல உண்மைக்கு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க என்று நம்பி சவாபையும் கருதி இந்த ரமலானில் நோன்பு நோற்றால் முந்தின பாவம் மன்னிக்கப்படும். முந்தின பாவம் என்றா என்ன பாவம்? முந்தின பாவம் அங்கக்குள்ள ஒரு மனுஷன் சின்ன பாவங்களையும் செஞ்சிருப்பான்,
பெரிய பாவங்களும் செஞ்சிருப்பான். இதுல எந்த பாவம் மன்னிக்கப்படும் அந்த விவரம் இந்த ஹதீஸ்ல இல்லை. அவனுடைய பாவத்தில் முந்தினவை அனைத்தும் மன்னிக்கப்படும். அப்ப இந்த ரமவான்ல நாங்க நோன்பு நோக்கம் என்று வச்சுக்கோங்களேன், இந்த ரமவானுக்கு முன்னால செய்த அவ்வளவு பாவங்களும் மன்னிக்கப்படும் என்றுதான் ஹதீஸிலே வருகிறது, விளங்குகிறது. அப்ப சின்ன பாவமா இருந்தாலும் சரிதான், பெரிய பாவமா இருந்தாலும் சரிதான், மன்னிக்கப்படும் என்றதான் கருத்து. சின்ன பாவம் மன்னிக்கப்படும், பெரிய பாவம் மன்னிக்கப்படாது என்ற கருத்து அங்கே இல்லை. அப்போ ஒரு மனிதன் போய் சொல்லியிருப்பான், களவெடுத்திருப்பான், புறம் பேசியிருப்பான், கோல் சொல்லியிருப்பான், விபச்சாரம் செய்திருப்பான், குடிச்சிருப்பான், கொலை செய்திருப்பான், கொள்ளை அடிச்சிருப்பான். இப்படி பார்க்கின்ற நேரத்தில் எங்கட வாழ்க்கையில் நாங்கள் செய்த பாவங்களை எல்லாம் பார்க்கின்ற நேரத்தில் ரெண்டும் கலந்துதான் வரும். சின்ன பாவம் மாத்திரம் செய்தாக்கள் இருக்கிறீங்களா? இல்ல, கஷ்டம். அது இந்த துன்யாவில் கிடந்துகிட்டு அப்படி செய்யறது கஷ்டம். ஏதாவது வட்டி சேராத ஆக்கள் யாரும் இருப்பீங்களா? யாருக்கும் சொல்லி கேளா தைரியமா? எல்லாரும் பேங்கோட சம்பந்தப்பட்ட ஆக்கள் சொல்லி கேளாதான தைரியமா செய்ய இயலாதுதான். வட்டி கொஞ்சம் கூட கலக்காமல் ஒரு வியாபாரத்தை பண்றேன்டா, ஒரு வேலையை செய்யறேன்டா, இப்போ உள்ள சூழலுக்கு, இப்போ உள்ள காலகட்டத்துக்கு கஷ்டம்தான். ரஸாலிமாமுடைய காலம் எங்களுடைய காலத்துக்கு எவ்வளவு முந்தின காலம். எத்தனை வருஷம் இருக்கும் எனக்கு தெரியா. நான் அன்னைக்கு ஒரு 1000 வருஷம் இருக்கும், 1000 வருஷத்துக்கு மேல இருக்கும். அந்த நேரத்திலே அந்த மனுஷன் சொல்லி இருக்கிறாரு, என்னுடைய இந்த காலத்தில் அவர் சொன்ன காலம் அப்ப 1000 வருஷத்துக்கு முதல். அப்ப அவருடைய காலத்தில் அவர் சொல்றார், ரஸாலிமாம் சொல்கிறார்கள், என்னுடைய இந்த காலத்தில் ஒருவன் ஒரு சொட்டு நீர் ஹலாலாக அருந்துவதாயிருந்தால் அல்லாஹ்வுக்கு சொந்தமான ஒரு பூமியிலே நின்று மழை பெய்யும் போது வாயை திறந்து அவனுடைய வாய்க்குள்ளே விழுமே ஒரு சொட்டு நீர், அது மட்டும்தான் ஹலால் என்று சொல்வேன், மற்ற அத்தனையுமே ஹராம் என்றுதான் சொல்வேன். இந்த காலத்தை பொறுத்தவரையில் என்று 1000 வருஷத்துக்கு முன்னால சொன்னார்கள் என்றால் 1000 வருஷம் பிந்தி வட்டியோ ஹராமோ எல்லாம் மருவி விதவி மலிந்து காணப்படுகின்ற இந்த காலத்தில் எப்படி இருக்கும் என்று யோசனை பண்ணி பாருங்கள். அதுவும் அவர்கள் எப்படி சொல்கிறார்கள், யாருக்கும் சொந்தமான பூமியில போய் நின்றா அதுவும் ஹராமா போய்த்திடும். ஏன் இன்னத்தண்ட பூமியில போய் நின்றுகிட்டு வானத்தை பார்த்து வாயா வந்தாலும் இன்னத்தண்ட பூமியில அல்லாட பூமியா இருக்கணும். அதாவது பொதுவான ஒரு பூமியா இருக்கணும், அரசாங்கத்துக்கு இருக்கிற மாதிரி ஒரு பொதுவான பூமி. உதாரணமாக கடற்கரை வித்து என்று வச்சுக்கோமே, கடற்கரை வித்து யாருக்கு சொந்தம்? அரசாங்கத்துக்கு, நாட்டுக்கு சொந்தமானது, வேற இன்னொரு ஆளுக்கு சொந்தமானது இல்லையாது. அதுல ஒத்தம் போய் நின்று மழை பெய்கிற நேரத்தில் வாய ஆவென்று வாயை திறந்து ஒரு சொட்டு விழுந்தால் அது என்ன தண்ணி விழும்? மழை தண்ணி தான் மழை போகுது. மழை தண்ணிங்கிறது எங்களை வீட்டு கிணத்துல இருந்து எடுத்ததா, உங்களோட வீட்டு கிணத்துல இருந்து எடுத்ததா? இல்லையே. அது மேகம் என்ன செய்யுது? கடல்ல போய் உளுந்து கடல்ல இருக்கிற நீரை குடிச்சுக்கிட்டு வருது. இல்லாட்டி ஆத்துல போய் உளுந்து ஆத்துல இருக்கிற நீரை குடிச்சுக்கிட்டு வருது. கடலும் ஆறும் ஆறுற என்றையா உங்களுடையா? இல்ல, அவ்வாட. அப்ப அவ்வாட தண்ணிய அவ்வாட மேகம் குடிச்சுக்கிட்டு வந்து அது கைக்கு விடுகுது. இவன் அவ்வாட பூமியில நின்றுகிட்டு இந்த அவ்வாட அடியான் வாயை திறந்து வருகிற ஒரு சொட்டு அதுதான் ஹலாலண்டா. இந்த 1000 வருஷத்துக்கு பிறகு எப்படி இருக்கும்? கஷ்டமா தான் இருக்கும். ஆகவே பின்னி புணஞ்சி போயிட்டு என்கிட்ட ஒரு ஆள் கொழும்புல கேட்டாரு, ஒரு ஹாஜியார், அவர் ஒரு ஆள் கோடீஸ்வரன். அந்த மனுஷன் என்கிட்ட ஒரு நாள் அவர் ரூம்ல போய் பேசிட்டு இருக்கும் போது, பேங்க்ல காசுகளை போட்டு வட்டி எடுக்கிற ஹலாலா ஹராமா என்று கேட்டாரு.
ஹராம் என்று சொன்னேன். உடனே அந்த ஆள் என்ன பார்த்து சொன்னா, நல்லா படிக்கல நீங்க இல்ல, நாம படிச்ச மட்டுக்கு அப்படித்தான் கிதாபுகள்ல இருக்கி, அது வட்டி, அது எடுக்கப்படா ஹராம் என்றுதான் இருக்கி என்று சொன்னேன். நீங்க நல்லா படிக்கல என்றாரு. ஏன் அப்படி சொல்றீங்க என்று கேட்டேன். இதே கேள்விய உங்களை விட மிகவும் திறமையாக படித்த இந்தியாவை சேர்ந்த பல அறிஞர்களிடத்திலே நான் கேட்டிருக்கிறேன். அதிலும் குறிப்பாக சில மஷாயிகுமார்களிடத்திலே, தரீக்கத்தை உடைய நல்ல தரமான மஷாயிகுமார்களிடத்திலே கேட்டிருக்கிறேன். அவங்க எனக்கு சொல்லியிருக்காங்க, பேங்கில பணத்தை போட்டு வார வட்டி எடுக்கிறது ஹராம் என்று மொத்தமாக சொல்லலாம் என்று சொல்லியிருக்காங்க. அவர் சொன்ன விளக்கம். இப்ப நான் 10 வாரம் நீங்க நினைச்சுக்கிட்டு பேங்கில இருந்து வாரத்தை எடுக்கலாம் என்று மௌலே அந்த கதைகள் வானா, அவர் சொன்னதை சொல்லி காண்றோம். இப்படி மஷாயிகுமார்கள் சொல்லி இருக்கிறார்கள். எப்படி சொல்லி இருக்கிறார்கள்? பேங்கில போட்டு வார காசு அந்த வட்டி எடுக்கிறது மொத்தமாக ஹராம் என்று சொல்லலாம், அதுல விவரம் உண்டு என்று சொல்லி இருக்கிறார்கள். என்ன விவரம் என்று சொன்னாங்க என்று கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, மௌலவி நீங்க கோடீஸ்வரனான்னு கேட்டாரு. இல்ல பாப்பா நான் பிச்சைக்காரன். உங்களுடைய எவ்வளவு காசு இருக்குமான்னு கேட்டாரு. எந்த பொக்கெட்ல இப்ப எவ்வளவு இருக்கேன்னு பாக்கன், அவ்வளவுதான் காசு. நான் வேற பேங்க்லயும் இல்ல, வீட்டையும் கட்டி கட்டி வைக்கல, அவ்வளவுதான் காசு. எவ்வளவு இருக்கேன்னு பாருங்கன்னு கேட்டாரு. நாங்க எடுத்து பார்த்தோம் 1500 ரூபாய் என்னமோ அந்த நேரம் இருந்துச்சு. என்னமோ ஒரு தேவையை கொண்டு போன காசு. நான் இப்படியானாலும் தெரியுமா, 1500 கோடி ரூபாவுக்கு பெருமதியானாள் அவர் சொன்னார். சொன்னாலையும் சொல்லட்டா, உங்களுக்கு தெரியும். அவரு கொழும்புல 2ஆம் குறுக்கு தெருவில் பல்லா கிளப்பே கம்பெனி என்று ஒரு கம்பெனி இருக்கு. அதுல இருக்காரு ஆக லீடர் ஒரு ஆள், சதக் ஹாஜியார்ன்னு சொல்ற அந்த மனுஷன் என்னோட ரொம்ப நெருங்கின கூட்டாளி. இங்க என்னுடைய புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்காரு, எங்களோட வீட்டை தங்கியிருக்கிறாரு. அந்த மனுஷன் 1500 கோடி ரூபாய் எனக்கு தெரியும். இந்த காச எந்த வீட்டை வச்சா, எந்த கடையில வச்சா, எந்த உசிருக்கே ஆபத்தான். என்ன செய்வான்? வந்து கொள்ள அடிச்சிட்டு போவான், என்ன சுட்டு போட்டு கொள்ள அடிச்சிட்டு போவான், சுட்டு போட்டு எடுத்துக்கிட்டு போய்த்துருவான். இரண்டாவது, நம்பிக்கையும் இல்லை. கள்ளனும் வந்து என்ன செய்வான்? கள்ள எடுத்துக்கிட்டு போய்த்துருவான். பைபோஸ்லையும் இப்படி பறிச்சுட்டு போவான். இதனால எனக்கு பாதுகாப்பான இடம் பேங்க் ஒன்றுதான். எனவே என்னுடைய பணத்தை பாதுகாப்பதற்கு அதை நான் செய்ய இயலாதா என்று போட்டான். கேட்டான் அவர் கேள்வி. எனக்கு பதில் சொல்லிக்கலாம் போய்த்து நான் சரி என்று கேட்டுக்கிட்டு வந்துட்டேன். என்ன கேட்டான்? நாய் வளர்க்கணும் ஆகாதான்னு கேட்டான். தான் நாய் வளர்க்கணும் ஆகாது, வீட்டுகளில் வளர்க்கப்படாமலுக்கள் வர மாட்டாங்க அப்படி இப்படி. காவலுக்காக நாய் வளர்க்க ஆகாதா? ஆகும், சட்டத்தில் இருக்கு. ஷோவுக்குத்தான் நாய் வளர்க்கப்படாதே தவிர காவலுக்கு நாய் வளர்க்கலாம். அப்ப ஹராமாக்கப்பட்ட ஒன்று, கூடாது என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒன்று, நாய் வளர்க்க கூடாது என்று சொல்லப்பட்ட ஒன்று காவலுக்காக ஆகுமாகுதே, பாதுகாப்புக்காக ஆகுமாகுதே. அப்படியானால் ஏன் இது ஆகுமாக இயலாது என்று எனக்கிட்ட அந்த ஆள் ஒரு கேள்வியை எழுப்பினாரு. நான் கதைச்சிட்டு இருந்து போட்டு வந்துட்டேன். இந்த கதை என்ன எதுக்கு சொன்ன? மன் சாம ரமவான ஈமான் வாத்திசாபன் ஒபிரலகு மாதகத்தமம் இந்தம்பிஹி, அவனுடைய பாவங்களில் முந்தினது அத்தனையுமே மன்னிக்கப்படும். ரமவான் மாதத்தில் நோன்பு பிடிச்சவருடைய பாவங்கள், முந்தின பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும். சிலவன் இப்படி இருக்கான். இந்த கடந்த காலங்கள்ல ஏதோ தவறு நடந்து விபச்சாரம் செஞ்சு போட்டு மறா புத்தி யோசனை வந்து நாம இனி திருந்தித்தான் நடக்கணும் பண்ணு நல்லா வந்த கல்வில ஒரு எண்ணம், நாம இப்படி விபச்சாரம் செஞ்சிருக்க தான் ஆரம்ப காலத்துல நமக்கு ஹத் அடிக்கலையே. இப்ப அவ்வா கிட்ட கிடந்து கத்தி குளறி இந்த பாவத்தை மன்னிச்சுக்க என்றாலும் நமக்கு அந்த கடமை செய்யலையே. அப்ப எப்படி மன்னிப்பான்? கடமை செய்திருந்தா பரவாயில்ல, மன்னிச்சுக்குவான். கடமை செய்யாட்டி எப்படி மன்னிப்பான்? அவன் பாவம் செய்யற நேரத்தில் அவன் சும்மா ரோட்ல ஒரு வியாபாரி
இப்ப மக்களுக்கு போய் ஆஜியாராவும் போயிட்டான். அத நமக்கிட்ட சொல்லி, மௌலவி நான் இப்படி சும்மா அலைஞ்சு தெரிகிற காலத்துல விபச்சாரம் செய்திருக்கேன், இப்ப ஹாஜியாரா போயிட்டன், எனக்குரிய ஹுக்குமை நீங்க செஞ்சுடுங்க, நான் அவ இடத்துல நல்ல மனுஷன் ஆகணும் அப்படி என்று அவன் கேட்டானாமண்டா. கேட்கறதுக்கு பயம் என்னண்டா, அந்த ஹுக்குமை செய்கிறேன்டா அவருக்கு தனியேற்றி இயலாது. ஜம்முன் ஒரு கூட்டம் பார்க்கணும், அவருக்கு செய்கிற ஹுக்குமை, அவருக்கு ஹத் அடிக்கிறத ஒரு கூட்டம் பார்க்கணும் என்று சட்டத்தில் இருக்கு. அவன் கேட்பான் அல்லது கேட்கிறான், ஆக்கள தெரிஞ்சில்லாம உங்களோட ஆபீஸுக்குள்ள மட்டும் வச்சு நீங்க அடிக்கிறேன்னா நமக்கு அடிச்சுக்குங்க, எத்தனை தரம் செய்யணும்ன்றாலும் ஹத்து செஞ்ச என்று கேட்கான். அப்ப நாம அப்படி நினைக்க தேவையில்லை. யாரு சரி உங்களோட வாழ்க்கையில அப்படி ஒரு தவற நீங்க செஞ்சிருந்தா, தெரிகிறார்கள் செஞ்சு நான் பேசல, தப்பா நினைச்சுக்காதங்க, சட்டத்தை சொல்றேன், உங்களுக்கும் தான் யாருக்கும் தான். அப்படி நடந்திருந்தால் கொஞ்சம் பக்கமா தான் இருக்கும், அந்த ஹத்துகளை செஞ்சுக்கிறதுக்கு பக்கமா தான் இருக்கும். சொல்லிக்கேலா ஒன்று செய்யலா வானா, அது போனது போகட்டும். திருப்பி ஒரு ஆலிமு கிட்ட போய் ஒரு பள்ளியை கடிதம் கொடுத்து இப்படி நான் நடந்த என் வாழ்க்கையில அடிங்க ஹத்துன்னு சொல்லி அந்த மாதிரி செய்தா நீங்க தௌபா செய்யணும் அவசியம் இல்லை. ஆகவே போனது போகட்டும், தௌபாவை நல்லா செய்யுங்கள். அந்த பாவமாக இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலான் மாதம் நோன்பு நோற்றவன் அந்த பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். அப்ப முந்தின பாவம் விபச்சாரமோ குடியோ கொள்ளையோ ஏதோ மன்னிச்சு விடுறான். ஆனா அதுல சின்ன ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கணும் நீங்க. என்னன்னா, இந்த பாவத்தில் ரெண்டு வகையான பாவம் இருக்கு. இன்சானுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில சம்பந்தப்பட்ட பாவம், அல்லாஹ்வுக்கும் இன்சானுக்கும் மட்டும் சம்பந்தப்பட்ட பாவம், அது அல்லாஹ் மன்னிப்பான். ரமலான் மாதம் நோன்பு நோக்கிறவருடைய அப்படியான பாவத்தை மன்னிப்பான். எப்படி? நீங்க தொழல்ல, தொழாதாள், தொழுகையை விட்டாள், பாவமா இல்லையா? பாவம். இந்த தொழுகையை விட்ட பாவம் உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில சம்பந்தப்பட்டதா, உங்களுக்கும் உங்க மச்சானுக்கும் இடையில சம்பந்தப்பட்டதா, உங்களுக்கும் உங்களுடைய பொண்டாட்டிக்கும் இடையில சம்பந்தப்பட்ட பாவமா? எப்படியான பாவம்? உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே சம்பந்தப்பட்ட பாவம், அதை அல்லாஹ் மன்னிச்சுக்குவான். ரமலான் மாதம் நோன்பு நோட்பதினாலும் அதை மன்னிப்பான். நீங்க நோன்புன்னு பிடிக்கல, கடந்த வருஷங்கள்ல நோன்பு பிடிக்கல என்று வச்சுக்குவோம். நோன்பு பிடிக்காமல் விட்டது பாவமா இல்லையா? பாவம். இது அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் இடையில் சம்பந்தப்பட்ட பாவமா, உங்களுக்கும் உங்களுடைய மாமாவுக்கும் உங்களுடைய மாமிக்கும் இடையிலே சம்பந்தப்பட்ட பாவமா? அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் இடையிலே சம்பந்தப்பட்ட பாவம், அதையும் மன்னிப்பான். ஆனால் இது இப்போது நான் சொன்னது தொழுகையை விட்டு போட்டிருப்பதும் நோன்பை விட்டு போட்டிருப்பதும் பாவம். அது எப்படியான பாவம்? அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையிலே சம்பந்தப்பட்ட பாவம். இன்னொரு பாவம் இருக்கி, அடியானுக்கும் இடையில சம்பந்தப்பட்ட பாவம், அல்லாஹ்வுக்கு இடையில சம்பந்தப்பட்ட பாவம் இல்ல, அதை மன்னிக்க மாட்டான். எப்படி? ஒரு நாள் ஹயாத்து காக்கா ரோட்டால போக்க நான் சும்மா அரைஞ்சு விட்டேன். அந்த மனுஷன் பார்த்தாரு, நாம கிழவன், இந்த ஆள் கொஞ்சம் பாலியமா தான் இருக்கான், கையை நீட்டினா மறுக்க அடிச்சு போட்டுருவான் என்ற பயத்தில் ஹராமல் உரைக்கி நாசமத்து போனவன் வேண்டி ஏசிட்டு பெய்த்தார். இப்ப நியாயம் இல்லாமல் காரணம் இல்லாமல் இவருக்கு நான் அடித்தது பாவமா இல்லையா? பாவம். எப்படியான பாவம்? எனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில சம்பந்தப்பட்ட பாவமா, எனக்கும் இன்னொரு அடியானுக்கும் இடையில சம்பந்தப்பட்ட பாவமா? எனக்கும் இன்னொரு அடியானுக்கும் இடையிலே சம்பந்தப்பட்ட பாவம். இதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எப்ப மன்னிப்பான்? இவர் என்னை மன்னித்தால் என்னை அல்லாஹ் மன்னிப்பான், இவர் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்ப அடிச்சாலும் சரி, உதைச்சாலும் சரி, ஏசினாலும் சரி, அவரை பத்தி கீபத்து பேசினாலும் சரி. அடுத்தது கடன். நான் அவர்கிட்ட என்ன செஞ்சேன்? அவர் நீங்க இல்லையா முதலாளி? அவர் தான் முதலாளி.
அவர்கிட்ட கடன் வாங்கினேன். நோம்பு நேரம் காசு இல்லாம இருக்க ஒரு 5000 ரூபாய் காசு தாங்க நோம்பு கழிச்சு தாரணும்னு போட்டு முதலாளிகிட்ட கடன் வாங்கினேன். அவனும் மௌலவி கேட்காரு சரியில்லைன்னு போட்டு தந்தாரு. நோம்பும் போய் அடுத்த நோம்பும் போய் இப்படி போகுது, பல வருஷம் நோம்பு போகுது. இது அவரும் மௌலவி கிட்ட கேட்கலாமான்னு போட்டு ஒரு மாதிரியா திரிகிறாரு. நான் இப்போது எடுத்த கடனை கொடுக்காமல் இருப்பது நான் செய்யற பாவமா இல்லையா? பாவம். அப்படி என்றால் அவர்கிட்ட பொருத்தத்தை எடுத்துக்கணும். உங்களுக்கு 5000 ரூபாய் காசு தரணும், நான் வார நேரம் தருவன், சம்மதமா என்று கேட்டு ஓமண்டாருண்டா சரி. ஓமன்று சொல்லவில்லை, ஆனால் நான் அவர்கிட்ட கடங்காரன் தானே. ஆகையினால நான் அல்லாஹ்விடத்தில் எவ்வளவுதான் துஆ செய்தாலும் இந்த பாவம் எனக்கும் இந்த அடியானுக்கும் இடையிலே உள்ள பாவம். அவர் மன்னிக்கணும். உங்களுக்கு ஹலால் என்று சொல்லணும், அல்லது நீங்க விரும்பின நேரம் தாங்க என்று சொல்லணும். அப்ப பிரச்சனை இல்லை. அவரும் கேட்டு கேட்டு திரிகிறாரு, நானும் கொடுக்காமலேயே ஏமாற்றி வருகிறேன் என்றால் அவருக்கு ஹக் இருக்கிறது. ஆகையினால பாவத்தில் 2 வகையான பாவம். ஒன்றோ அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் சம்பந்தப்பட்ட பாவம், மன்னிச்சுக்குவான். அடியானுக்கும் இடையிலே, மனிதனுக்கும் இடையிலே சம்பந்தப்பட்ட பாவம் மனிதன் மன்னிக்க வேண்டும், இவன் மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ் மன்னிப்பான். ஆகவே ரமலானில் நோன்பு நோற்றவனுடைய முந்தின பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்றால் இப்படியான பாவம் தான் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையில் உள்ள பாவம், அது சின்ன பாவமோ பெரிய பாவமோ அல்லாஹ் மன்னிச்சுக்குவான். அடியானுக்கு இடையில் உள்ள பாவமா இருந்தால் என்ன செய்யணும்? அதை மன்னிப்பு கேட்டுக்கணும். அதனாலதான் இந்த பேசாம கிடக்கிற ஆக்கள், சண்டை பிடிச்சிட்டு கோவிச்சிட்டு கிடக்கிற ஆக்கள் கடைசியில சக்கராத்து காலத்துல போய் என்ன செய்யறாங்க? நாங்க குத்தம் செஞ்சிருக்கோம், மன்னிச்சுங்க என்று கேட்காக, அல்ல நான் உங்களுக்கு கடன் தர இருக்கி தந்து கேலாம் போய்த்து அதை ஹலால் சொல்லி போட்டுருங்க என்று கேட்காங்களா இல்லையா? அப்படியாவது கடைசி கட்டத்திலாவது நாங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும். எனவே ரமலானில் நோன்பு நோற்றவனுடைய பாவங்கள், முந்தின பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அதுலயும் நோன்பை நாங்க சொன்ன மாதிரி நோட்டா தான் இந்த பிரச்சனை எல்லாம் வரும். நோன்பே இல்லையாமென்றா அங்க பாவம் மன்னிக்கிறங்கிறதுக்கு இடமே இல்லை. இரண்டாவது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. அதே மாதிரி ரமலான் மாதம் ஈமான் கொண்டவனாகவும் நன்மை கருதியும் ஒருவன் நின்று வணங்கினால் அவனுடைய முந்தின பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன என்று சொன்னார்கள். நின்று வணங்குறேன்டா அதை தமிழை கொள்ளணும். இப்படி வசனம் வருது ஹதீஸ்ல, மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன், ரமலானில் நின்று வணங்கினால் என்றுதான் அதுக்கு மொழிபெயர்ப்பெல்லாம் சொல்லி தாராங்க. என்ன கருத்து விளங்குறீங்க நீங்க? உலமாக்கள் பேசும்போதும் எப்படி பேசுறாங்க? ரமலான் மாதம் ஒருவன் நின்று வணங்குவானே ஆனால் அவனுடைய முந்தின பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன என்று பேசுறாங்க. சரி, நின்று வணங்கல்லவோ, ஒருத்தன் இருந்து வணங்கினான், அவன் நிலைமை என்ன? அப்ப அவன் பாவங்கள் மன்னிக்கப்படாதா? ஏன் அதில் நின்று வணங்கினால் என்றுதானே வருகிறது. தராவிக்கு வாரீங்க தம்பி, நீங்க பெண்களும் வாரீங்க. தராவிங்கிற சுன்னத்தான வணக்கம். நின்றும் தொழலாம், இருந்தும் தொழலாம். இலுமா இல்லாதா? பரவான தொழுகை, பயங்கால தொழுகை, இத நின்று தொழுவதற்கு சக்தி உள்ளவர் நின்றுதான் தொழணும். நின்று தொழ சக்தி இல்லாதவர் இருந்து தொழ அனுமதி உண்டு. சில பொதுமக்களுக்கு இந்த விஷயம் விளங்குறல்ல. நின்றும் தொழலாம், இருந்தும் தொழலாம், படுத்தும் தொழலாம் என்று சட்டம் இருக்குதானே என்று போட்டு பரவான தொழுகைகளையும் நின்று தொழ சக்தி உள்ளவன் இருந்து தொழுவான். நான் எத்தனை பேரை பார்த்திருக்கேன். அவன் எண்ணத்தில் எப்படி இருந்தும் தொழலாம் தானே என்றதுனால இருந்து தொழுவான். இருந்து தொழலாம், படுத்து தொழலாம், ஓடி ஓடி தொழுறதுக்கும் கட்டம் இருக்கி. ஆனால் பரவான தொழுகையை நின்றுதான் தொழணும், இருந்து தொழுவானா. சுன்னத்தான தொழுகை தராவி என்றாலும் சரிதான்,
பரவான தொழுகைகளுக்கு முன்னால் உள்ள சுன்னத்து, பின்னால் உள்ள சுன்னத்து, மறை ஏனைய சுன்னத்தான தொழுகைகள் என்றாலும் சரிதான் இருந்து தொழலாம். அதுலயும் நீங்க ஒன்று தெரிஞ்சு கொள்ளணும். நான் இந்த விஷயத்துக்கு வரல, இன்னும் நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். என்ன என்றா அதெல்லாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். ஒரு ஆளுக்கு தொலைண்டு போறாரு, முதலாவது ரக்காத்துல நின்று இப்படி பாத்தியா சூரத் ஓதிட்டிக்குள்ள நிக்கலாம் இருக்கு. நிக்கலாம் இருக்கா சும்மா லேசா கால் கடுக்கு என்றதுக்காக வேண்டி இருக்கேலா, நிக்கேலா என்ன செய்ய தாமன் இருக்கத்தான் வேணும் என்ற நிலைமையாமண்டா அவர் இருந்து சொல்றாரு. இருந்து சொல்லுது 2 ரக்காத்தால சொல்து விட்டு போகும்போது காலேசா போயிட்டு திமிருகிமிரெல்லாம் நீங்கி நிக்கக்கூடிய மாதிரி அவருக்கு தெரியுது என்றால் அந்த இடத்திலிருந்து உடனே எழும்பிடணும். அப்படி தெரிந்தும் தொடர்ந்து 2 ரக்காத்தையும் அவர் தொழுது முடித்தாரே ஆனால் அவருடைய தொழுகை பாத்திலாகிவிடும். காரணம் பருவான தொழுகைக்கு நிலை ஷர்த்து, நிக்க வேணும். இயலாத காரணத்தினால உட்கார்ந்தான் 2வது ரக்காத்திலேயோ 3வது ரக்காத்திலேயோ நிலைமை சீரா போச்சு. அந்த கட்டத்திலே அவர் எழுந்து பாக்கி தொழுகையை தொழ வேண்டும். இதுதான் சட்டம் பருவான தொழுகைக்கு. ஒத்த நிக்கவே இயலாது, அவனுக்கு எந்த வகையிலேயே நிக்கலா, அவன் பரவான தொழுகையை இருந்தே தொழலாம். தராவீஹி தொழக்கூடிய நேரத்தில் அது சுன்னத்தான தொழுகை, இருந்தும் தொழலாம் நின்றும் தொழலாம். அப்ப மன் காம ரமவான, ரமவான் மாதத்தில் நின்று வணங்கினவனுக்குத்தான் இந்த பதவி, இந்த தரஜா என்று சொன்னால், இருந்து தொழுக வேண்ட நிலைமை என்ன, படுத்து தொழுக வேண்ட நிலைமை என்ன? ஆகவே மன் காம ரமவான, ரமவானில் நின்றானே ஆனால், நின்று வணங்கினானே ஆனால் அங்க இல்ல அந்த ஹதீஸ்ல. இந்த கலிமாவுக்கு பொருள் சொன்னேலவா, லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கோ அல்லாஹ் தவிர ஒன்றுமில்லை என்று தான் இருக்கி. எப்படி பொருளை வச்சுக்கிட்டாங்க, வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று ஒரு வலிந்துரைய இல்லாத ஒன்று அதுக்குள்ள வச்சுக்கிட்டாங்களே, அதே மாதிரி ஒரு விஷயம் தான் இது. மன் காம ரமவான, ரமவானில் ஒருவன் நின்றால், நின்றால் என்றா என்ன, இருந்தால் என்பதற்கு மாற்றம் இல்லாது, படுத்தால் என்பதற்கு மாற்றமான காம இல்லாது, கியாம் அல்லாது. அப்ப என்ன, அந்த பணியை செய்தால் கருத்து. உதாரணமாக நான் சொல்றேன், ஒரு ஆளுகிட்ட ஹயாத்து காக்கா கிட்ட சொல்றேன், கும் பிஹாதல் அமல், கும் பிஹாதல் அமல், இந்த வேலையை கொண்டு நீ நில் என்று சொல்றோம். வேண்டா ஒரு வேலையை கொடுத்து, ஒரு பாயை கொடுத்து இந்த பண்ணையெல்லாம் பிரிச்சுத்தான் சொல்லி இவர்கிட்ட சொல்றேன், கும் பிஹாதல் அமல், இந்த வேலையை கொண்டு நீ நில் என்றால் இவர் முயற்சிக்கப்பட அந்த வேலையை நின்றுகிட்டு தான் செய்யணும். என்ற நோக்கம் என்ன, வேலையை செஞ்சு தரணும். அவர் நின்றுகிட்டு செஞ்சாலும் சரிதான், உட்கார்ந்துகிட்டு செய்தாலும் சரிதான், படுத்துக்கிட்டு செஞ்சாலும் சரிதான், அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த வேலையை செய்து தரணும். அதுக்கு அரபியில் நான் எப்படி சொல்லுவேன், கும் பிஹாதல் அமல், இந்த வேலையை கொண்டு நீ நில் என்றவுடன் இவரும் நினைத்துக் கொள்ளக்கூடாது, நில் என்றுதானே மௌலவி சொல்லி இருக்கிறார். ஆகவே நின்று கொண்டுதான் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்று நினைத்துக் கொள்ளக்கூடாது. அதே விதமாக இந்த ஹதீஸ் வந்திருக்கிறது. இந்த விவரத்தை தெரியாதவன் நின்று வணங்கினான், நின்று வணங்கினான் சொல்றான். அப்ப இருந்து வணங்கினவன் நிலைமை என்னடா, படுத்துக்கிட்டு வணங்கினவனுடைய நிலைமை என்னடா, அவன் பாவம் மன்னிக்கப்படாதா? எனவே கருத்தென்ன தெரியுமா, மன் காம ரமவான, ரமவானில் ஒருவன் நின்றால் என்றால் அமல் செய்தால், அதுதான் கருத்து. இபாதத்து செய்தால், அவன் நின்று கொண்டு செஞ்சாலும் சரிதான், இருந்துகிட்டு செஞ்சாலும் சரிதான், படுத்துக்கிட்டு செஞ்சாலும் சரிதான். ஏன் தராபிங்கிற வணக்கம் இருந்துகிட்டும் செய்யலாம், வித்திரங்கிற வணக்கம் இருந்து கொண்டும் செய்யலாம். அப்படியானால் இந்த ஹதீஸ் பொருந்தாது. எனவே மன் காம ரமவான, ரமவானில் ஒருவன் வணங்கினால் அவனுடைய முந்தின பாவங்கள் மன்னிக்கப்படும். அந்த ரமவானில் வணங்கினால் எந்த அளவு வணங்கினால் மன்னிக்கப்படும், எந்த அளவு வணங்கினால் மன்னிக்கப்படும். ரமவானே என்று சொல்லும் போது ரமவானில் வணங்கினால், பகலும் இரவும் சேர்ந்ததுதான் ரமலான்.
ராவைக்கு மட்டும்தான் ரமவான், பகலைக்கு ரமவான் மாசம் இல்லையா? இரவும் பகலும் சேர்ந்ததுதான் ரமவான். அப்ப இரவிலும் பகலிலும் என்ற கருத்து அங்க வரும். சரி, அதை விட்டுட்டு சிலர் லியாலியஹு அந்த ரமவானுடைய இரவில் வணங்கினால் என்று கருத்தெழுதுகிறார்கள். சரி, அதன்படி இரவைத்தான் வச்சுக்குவோமே. இரவுங்கிறது மகரிபிலிருந்து சுபகு வரைக்கும் விடப்பட்ட நேரம். அப்ப ரமவானுடைய இரவில் ஒருவன் வணங்கினால் எவ்வளவு நேரம் வணங்கணும்? என்னென்ன வணங்கணும்? ஏன் எங்களுடைய முந்தின பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக இருந்தால் ரமவானில் வணங்கின கூட்டத்தில் நாங்கள் சேரணுமா இல்லையா? சேரணும். சேர்றதுக்கு என்னென்ன அமல் அந்த இரவையில செய்யணும்? ஆக குறைந்த பட்சத்தை தான் நான் இப்ப சொல்ல போனேன். கூடினது அது உங்களை பொறுத்தது. சுபகு வரைக்கும் நின்றுட்டு வணங்க போறீங்க, வானாண்ட சொல்ற. சுபகு வரைக்கும் திக்ர் செய்ய போறீங்க, வானாண்டு சொல்றதா? சுபகு வரைக்கும் இஸ்திக்பார் செய்ய போறீங்க, வானாண்ட சொல்ற? இல்லை. ஆக குறைந்தபட்சம் எதை எதை செய்தால் ரமவானில் நின்று வணங்கிய, அதாவது ரமவானில் வணங்கிய கூட்டத்தில் சேரலாமண்டா மாம்கள் பலவிதமா சொல்றாங்க. அதுல 2-3 ஐட்டத்தை சொல்றோம். மகரிபை ஜமாஅத்துடன் தொழ வேணும். மகரிபுக்கு பிந்தின சுன்னத்தி 2 ரக்காத்து தொழ வேண்டும். இஷாவுடைய முந்தின சுன்னத்தி 2 ரக்காத்தை தொழ வேண்டும். இஷாவுடைய ஃபர்தை ஜமாஅத்துடன் தொழ வேண்டும். இஷாவுக்கு பிந்தின சுன்னத்தி 2 ரக்காத்தை தொழ வேண்டும். இதுல சேர்ந்துக்குவாரு. இவ்வளவு நாள் நோம்பு 9 இந்த 9 நாளும் இப்ப நான் சொன்ன மாதிரி செஞ்ச எல்லாரும் செஞ்சிருக்கிறீங்களா? மிஸ் ஆயிருக்கும், தவறு இருக்கும், தவறுதான் இருக்கும். எல்லாரும் இப்ப நான் சொன்ன மாதிரி அப்ப அப்படியே பாக்கி இருக்கக்கூடிய 21 நாளைக்கு நிலைமை போனா இந்த கூட்டத்தில் சேரலாமா? சேர இயலாதே. ஆகவே கொஞ்சம் பள்ளத்துக்கு வாங்க, இறங்கி வாங்க. அங்க இருந்து கொஞ்சம் இறங்குவோம். எப்படி இறங்குவோம்? ஜமாத் என்ற கதையை விடுவோம். ஜமாத் என்ற கதையை உடுத்து போட்டு மகரிபை தொழுவாள். அதற்கு பின்னால் உள்ள 2 ரக்காத் சுன்னத்தையும் தொழுவாள். ஜமாத்தோட தொழணும் இல்லை, பிந்தியும் தொழா. சரி, இஷாவுக்கு இடையில கவாவாக்காம இஷாவுக்கு முன்னால் உள்ள சுன்னத்தை 2 ரக்காத்தையும் தொழுது, இஷாவுடைய பரலையும் தொழுது, அதுக்கு பின்னால் உள்ள 2 ரக்காத் சுன்னத்தையும் தொழுது, தராவியையும் தொழுது, வித்ரையும் தொழுதால் ஜமாத்தோட இல்லை. இவ்வளவு செய்யலாம். எப்படித்தான் நீங்க செய்யலாம்? கூட்ட மகரிபை தொழுகிறான், சுண்ணத்தை தொழுகிறான். பள்ளிக்கு வந்து இஷாவுடைய முந்திர சுண்ணத்தை தொழுது, இந்த இஷாவையும் தனியை தொழுது, இஷாவுக்கு புறகு உள்ள சுண்ணத்தையும் தனியை தொழுதுட்டு தராவிய ஊட்டவை தனியை தொழுகிறான். ஜமாத்தோட தொழுகிறான். வித்திர ஊட்டவை தனியை தொழுகிறான். அவனும் சேர்ந்துக்குவான். அதுவும் கொஞ்சம் கஷ்டமா இல்லையா? அதுவும் கொஞ்சம் கஷ்டம்தான். எனவே சுன்னத்தை எல்லாம் விடு. மகரிபை தொழ வேணும் கலா இல்லாமல், இஷாவை கலா இல்லாமல் தொழ வேணும், தராவியை தொழ வேணும், வித்திர தொழணும். அது ஜமாத்தோட தனியோ தராவியை வித்திரம் தொழதான் வேணும். ஏன்னா ரமவான்ல குறிப்பிட்டு சொல்லப்பட்ட தொழுகைதான் தராவீஹி. வித்திரி எப்போதும் இருந்தாலும் தராவீஹி. ஆகையினால மன் காம ரமவான, ரமவானில் ஒருவன் நின்று வணங்கினாலா? அப்படி பாடமாக்கிக்காதங்க. நின்று வணங்கினா இருந்து வணங்குறவன் கேட்பான், அப்ப எங்கட நிலைமை என்ன? படுத்து விட்டு வணங்குறவன் கேட்பான், எங்கட நிலைமை என்ன? ஆகவே ரமவான் மாதத்தில் வணங்கினால் வணக்கம் என்றா எது எது செய்யணும்? இப்ப நான் சொல்லப்பட்ட அவ்வளவையும் செய்தால் ஆக குறைந்தபட்சம் எதை செய்யணும்? மகரிபை கவாவில்லாமல் தொழ வேணும், இஷாவை கவாவில்லாமல் தொழ வேணும், தராவியையும் வித்திரையும் ஜமாத்தோடு ஜமாத் இல்லாமலோ தொழுதால் ரமலான் மாதத்தில் வணங்கின கூட்டத்தில் சேரலாம். இதுதான் ஆக குறைந்தபட்சம். இதை விட குறைஞ்சோண்ட காட்டலாமா? காட்டுறேன். எப்படி காட்டணும்? மகரிபையின் தொழுது இஷாவையின் தொழுதால் தராவியின் தேவையில்லை, வித்திரன் தேவையில்லை. எப்படி வரும்? ஏன் ரமலான்ல விசேடமான ஒரு வணக்கம் தராவியே தானே. ஆகவே அது வந்தாக வேணும். இது இப்படித்தான் விஷயமே தவிர நீங்க நெஞ்சுக்கவானாது. ரமலான் மாதம் நின்று வணங்கினா முந்தின பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும் என்றா இவன் ராவைக்கு என்ன செய்யணும்? விடிய விடிய நின்று வணங்கிட்டு இருக்கணும். அப்பா அந்த கூட்டத்தில் சேரலாம் என்று நினைச்சுக்காங்க.
இயலுமானாக்கள் செய்ய வானாங்கிறது கருத்தல்ல. இந்த கூட்டத்தில் சேர்வதாயிருந்தால் ஆக குறைந்தபட்சம் இதை செய்தாக வேணும். இது ஒன்று. அப்ப மன்சாம ரமதான ஈமானன் வாத்திசாபன் தம்பி, ரமதான் மாதத்தில் நோன்பு நோற்றவருடைய முந்தின பாவம் மன்னிக்கப்படுகிறது. ரமதான் மாதத்தில் நின்று வணங்கின அல்ல, வணங்கினவருடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. இது இன்னொரு ஐட்டம் இருக்கு. ஒருவன் அதை நாம செய்யப்படா, நானும் செய்யப்படா, நீங்க செய்யப்படா. ஒருவன் என்ன செய்யறான்? கிதாபெடுத்து பிரட்டி குர்ஆனை பிரட்டி ஆராய்ஞ்சிட்டு இருக்கான். அவனுக்கு தராவி தொலையின் நேரம் இல்லை, வித்திரு தொலையின் நேரம் இல்லை. வேணுமெண்டா மகரிப் இஷாவை தொழுகிறதுக்கு பரவல்லவா, அது தொழுது போமெண்டா அதை தொழுகிறதுக்கு தான் நேரம் இருக்கி. மத்த நேரம் எல்லாம் அரட்டை அடிக்கல. அவன் குர்ஆனை வச்சு ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறான், ஹதீஸ வச்சு ஆராய்ஞ்சிட்டு இருக்கிறான், ராவைக்கெல்லாம் அப்படியே இருக்கிறான். இவைகள் சேருவான். அவன் மன் காம ரமலான்ல சேருவான். நீங்க என்ன செய்யறீங்க? தராவிக்கு வரல, வித்திருக்கும் வரல, வீட்டில் இருந்துகிட்டு ஒரு கிதாப் குர்ஆன் எடுத்து வச்சுக்கிட்டு ஆராயிருங்க. நீங்க என்ன செய்யறீங்க? இபாதத்தை செய்யறீங்களா இல்லையா? வணக்கம் செய்யறீங்களா இல்லையா? குர்ஆனையும் வைக்கல, கிதாபையும் வைக்கல, ஊட்ட உஞ்சில் இருந்துகிட்டு வெத்திலையை போட்டு விட்டு அல்லாஹ்வுடைய ஆயாத்துகளை பற்றி அவனை பற்றி சிந்தனை பண்ணிட்டே இருக்கிறீங்க. நீங்க என்ன செய்யறீங்க? வீட்டு இருந்துகிட்டு அரட்டை அடிக்கிறீங்க இல்ல. அஃவலுல் அமாலி அல் ஜுலூசு மஅல்லாஹி ஃபீ மைதானி தௌஹீத். அஃவலுல் அமாலி அல் ஜுலூசு மஅல்லாஹி ஃபீ மைதானி தௌஹீத். தௌஹீத் என்ற மைதானத்தில், கிரவுண்டில், தௌஹீத் என்ற கிரவுண்டில், மைதானத்தில் அல்லாஹுடன் இருப்பதுதான் அமல்களில் ஆகவே சிறந்தது, மிகச் சிறந்தது. தௌஹீத் என்ற மைதானம் அறிக்கணும், தௌஹீத் என்ற கிரவுண்ட் அறிக்கணும். அந்த கிரவுண்ட் ஆரோடு இருக்கணும்? அல்லாஹுடன் இருக்க வேணும். அப்ப என்ன அர்த்தம்? தௌஹீதுங்கிற மைதானம் எங்க இருக்கி? காத்தாங்குடியிலே அரிக்கி, அல்லது களுவாஞ்சிக்குடியில் இருக்கா, அல்லது கல்முனையில் இருக்கா? எங்க இருக்கி? தௌஹீதுங்கிற மைதானம் எங்கும் இருக்கும். நாங்க எடுத்துக்கொள்ளலாம், அந்த மைதானத்தை நாங்க எடுத்துக்கொள்ளலாம். ஏகத்துவம் எல்லாம் அவனே என்ற மைதானம், அதுதான் தௌஹீதுடைய மைதானம். அதுல அல்லாஹ்வுடன் இருத்தல். அல்லாஹ்வுடன் இருந்தா தான் அப்பா எப்படி என்ன ஆளை பிடிச்சிட்டு போய் தௌஹீதுங்கிற மைதானத்தில் இருப்போம், அங்க 2 பேரும் அப்படி இருக்கலாம். அப்படி ஒரு அல்லாஹ் இல்லத்தானே. நாங்க கைய பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சு உன்னோட நான் இருக்க போறேன் என்று சொல்லக்கூடிய மாதிரி, உட்காரக்கூடிய மாதிரி ஒரு அல்லாஹ் இருக்கானா? இல்ல. அப்ப தௌஹீத் என்ற மைதானத்தில் அல்லாஹ்வுடன் இருப்பதென்றால் என்ன கருத்து? நீ எல்லாத்தையுமே அல்லாஹ்வை அன்னச்சீட்டீரி. இப்ப ஒருவன் பள்ளியிலே இல்ல, தண்டை வீட்டுல ஒரு ரூமுக்குள்ள கதையெல்லாம் மூட்டிட்டு உள்ளுக்கு இருக்கான்ப்பா. தௌஹீத் என்ற மைதானத்தில் அல்லாஹ்வுடன் இருக்கானாமண்டா, அங்க ஒரு சாமானும் இல்லை, பாயும் இல்லை, தலகாணியும் இல்லை, மெத்தையும் இல்லை, ஒன்றும் இல்லை, வெறும் தரதான் இருக்கு, சுவருதான் இருக்கு, ஃபேனும் இல்லை, லைட்டும் இல்லை. அப்ப அவன் அல்லாஹ் தௌஹீத் என்ற மைதானத்தில் அல்லாஹ்வுடன் இருக்கிறது என்றா என்ன நினைக்கிறது? அவன் அங்க இருக்கிற வஸ்துவை என்ன செய்யறதான்? அல்லாஹ் தான் என்று நினைச்சுக்கிட்டு இருந்தா அல்லாஹ்வுடன் இருக்கான். என்ன தங்க இருக்கிற சாமா என்ன இருக்கி? சீமண்டி தர இருக்கி, சுவர் இருக்கி, ஒரு ஒன்றும் இல்லை தானே. அதையும் அல்லாஹ் என்று நினைத்துக் கொண்டு இருந்தானே ஆனால் அவன் யாருடன் இருக்கான்? அல்லாஹ்வுடன் தான் இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு எத்தனையோ சூரத்துகள் இருக்கலவா? காசி இருக்க, காசி, காசிக்கு எத்தனை சூரத்து இருக்கு சொல்லுங்க பாப்போம். பணம் இருக்க, பணத்துக்கு எத்தனை உருவம் இருக்கு சொல்லுங்க பாப்போம். நீங்க இந்த நோட்டை எடுத்து காட்டுவீங்க, பணத்தினுடைய உருவம் அதுதான். இது என்னத்துடைய உருவம்? பணத்துடைய உருவம் தானே, பணத்தை கொடுத்து தானே இதை வாங்குறோம்.
பணம் தானே இது, பணம் அல்லாத சாமானா? இது என்ன? பணத்துடைய உருவம். பணம் தான் இந்த கோலத்தில் வந்திருக்கு. இந்த பா என்ன? பணம் தான். பணத்தை கொடுத்தான் வாங்குறோம், அது செய்யறதுக்கு பணம் தான் வேணும். அப்ப அது பணத்தினுடைய உருவம். அப்ப நான் உங்கள்கிட்ட சொல்றேன், பணத்தோடு இருந்து கொள்ளுங்கள் என்றா. இந்த நோட்டை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு பணத்தோட இருக்கேன், நான் பணத்தோட இருக்கிறேங்கிற கருத்து இல்ல. இப்பயும் பணத்தோடு தான் இருக்கிறீர்கள். அதே போல அல்லாஹ்வுடன் இருக்கிறேன்னா, அல்லாஹ்ங்கிற ஒரு ஆள் இருந்தா பரவாயில்ல, பிடிச்சு வச்சுக்கிட்டு அவனோட இருக்கலாம். அப்படி இல்லை. அப்ப எந்த நேரமும் நான் அல்லாஹ்வுடன் தான் இருக்கிறேன், சிருஷ்டியுடன் இருக்கவில்லை. சிருஷ்டி என்பதே இல்லை என்றால் சிருஷ்டியுடன் இருப்பது எப்படி? ஒரு வஸ்துவே இல்லை என்றால் அந்த வஸ்துவுடன் இருப்பது என்று சொல்வது எப்படி? முடியாத காரியம். சிருஷ்டி என்பதே கிடையாது. ஆகவே நான் அல்லாஹ்வுடன் தான் இருக்கிறேன். அல் ஜுலூசு மஅல்லாஹ். சூஃபியாக்கள், ஞானிகள் அவர்களுடைய கிதாபுகள்ல நிறைய இந்த மாதிரி பேசுறாங்க. அல் ஜுலூசு மஅல்லாஹ், அல் ஜுலூசு மஅல்லாஹ், அல்லாஹ்வுடன் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ மஅனா, இன்னல்லாஹ மஅனா, லா தஹ்சன், இன்னல்லாஹ மஅனா. ரசூலுல்லாஹ் அவங்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் ஒளிச்சி மக்காவிலிருந்து ஓடி வந்து ஒரு குகைக்குள்ள இருந்தாங்க தானே. அந்த குகைக்கு பேர் என்ன? சௌர் குகை. ஹெரா குகை அல்ல, சௌர் குகை. அந்த குகைக்குள்ள இருந்தாங்க. இருக்கும்போது காபிரீன்கள் எல்லாம் தேடி அலைஞ்சி அங்க அலைஞ்சலையெல்லாம் சுத்தி திரியறானுகள். என்ன செஞ்சிச்சு? சிலந்தி வலையை இழுத்துட்டுச்சு. எதுக்கு? அந்த குகை வாசலுக்கு சிலந்தி வலையை இழுத்து விட்டுச்சு. புறா என்ன எஞ்சிச்சு வந்து அந்த வலைக்கு மேல முட்டை விட்டுச்சு. வந்து பார்த்தானுகள் ஆக்கள், இதுக்குள்ள இருப்பாள் ஆக்கள். ரெண்டு ஒருத்தன் கேட்கான். அதுக்கு மத்தவன் சொல்றான், இதுக்குள்ள எப்படிடா போற? சிலந்தி வலை இழுத்திருக்கி, புறா முட்டை விட்டுருக்கி. அப்ப இது இன்றைக்கு தானே இவன் ஒழிச்சு ஓடி அந்த இந்த விஷயம் எப்ப நடந்திருக்கணும்? இது 8-10 நாளைக்கு முந்தி புறா முட்டை விட்டுருக்கும், சிலந்தி வலை இழுத்திருக்கும். இவங்க ஒழிச்சு ஓடி அந்த இன்றைக்கு தானே. அப்ப இதுக்குள்ள போயிருக்க சாத்தியம் இல்லை என்று சொல்லிட்டு போறத உள்ளுக்கு இருந்த ரசூலுல்லாஹும் அபூபக்கர் சித்திக் அவங்களும் தெரிஞ்சாங்க, கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்க போய்த்தானுங்கள். போயிட்டு இருக்கும் போது ரசூலுல்லாஹும் அபூபக்கர் சித்திக் அவர்களும் அந்த குகைக்குள்ளே இருக்கிறார்கள். அந்த குகையை பாத்தீங்களா நீங்க? அந்த குகைக்குள்ள இப்பே பொறுத்து நாம் இருக்க மாட்டோம். மிச்சம் பயங்கரமா இருக்கும் இருக்கிறதுக்கு. தனியே இருக்கலாம், ஒண்ணு ஆக்களோட சேர்ந்து தான் இருக்கலாம். அப்படி பயங்கரமா இருக்கும். அதுக்குள்ள ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இருந்தாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களுக்கு என்ன செஞ்சு? காலில் பாம்பு கடிச்சிச்சு. ஒரு சரித்திரம் இருக்கலவா, அதை சொல்ல நேரம் இல்லை. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் அவர்களை பார்த்து சொன்னார்கள், லா தஹ்சன், கவலைப்படாதீர்கள், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் தஆலா எங்களுடன் இருக்கிறான் என்று சொன்னார்கள். எங்களுடன் இருக்கிறான் என்று சொன்னா, அப்ப அந்த சவுர் குகைக்குள்ள உன்னுடையும் என்னுடையும் அல்லாஹ் இருக்கான். அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹ் மற்ற இடத்தில் இருக்கலையா? யோசிக்கணுமல்ல அண்ணாமே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அபூபக்கர் சித்திக் அவங்களை பார்த்து, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் எங்களுடன் இருக்கிறான். அப்ப இந்த உலகத்தில் அந்த சவுர் குகையை தவிர எவ்வளவோ இடங்கள் இருக்கு, எவ்வளவோ சனம் இருக்கு, எவ்வளவோ மக்கள் இருக்கு, எவ்வளவோ உயிரினங்கள் இருக்கு, உயிர் இல்லாதவை இருக்கு. அவைகளுடன் எல்லாம் அந்த நேரத்தில் அல்லாஹ் இருக்கலையா? இருந்தான் தானே. அந்த நேரத்தில் மட்டும் அங்க போயிருந்தான், மற்ற நேரம் வந்து எல்லா இடத்தையும் இருந்தான் கருத்தா வரும். நான் சவுதி அரேபியாவோட இடையில அந்தந்த கதையெல்லாம் வருது. சவுதி அரேபியாவில் ஓதி தீக்கிற நேரத்திலே இந்த கதையை மறந்துடாங்க. இடையில கேப்பன் எண்ணத்தில் விட்டு சவுதி அரேபியாவில் ஓதி தீக்கிற நேரத்தில் ஒரு ஹதீஸ் ஒன்று வருது. யன்சிலு ரப்புனா இலா ஸமாஇ துன்யா ஹீன யப்கா துலுசுல் லைலில் அஹீர். இரவின் பிற்பகுதியில் எங்களுடைய ரப்பு முன்வானத்துக்கு இறங்குகிறான் என்று ஹதீஸ் வருது. ஹதீஸ் தான்.
யார்கிட்ட கேட்டாலும் பாபிகிட்ட கேட்டாலும் அது ஹதீஸ் தான். சுன்னத்துல் ஜமாத்துக்காரன்கிட்ட கேட்டாலும் அது ஹதீஸ் தான். தபலீத் ஜமாத்தை கேட்டாலும் அது ஹதீஸ் தான். அதுல பிரச்சனை இல்லை. கருத்து சொல்றதுதான் பிரச்சனை. பிந்தின பகுதியில் எங்களுடைய ரப்பு முன்பானத்தளவில் இறங்குகிறான் என்றுதான் அந்த ஹதீஸ்ல வருகிறது. அப்படித்தான் வருது. அப்ப அவர் விளக்கம் சொன்னார், அந்த மனுஷன் அரிசில் இருக்கின்ற இறைவன் முன்பானத்துக்கு என்ன செய்யறான், இறங்கிட்டு வாரான் என்று சொன்னார். இப்ப நான் கேட்டன் என்ன, நாம் அந்த கேள்வி கேட்கறதுக்கு முன்னாலே இந்த ஹதீஸ் நமக்கு என்ன செய்யும் தெரியும் தானே, அதுக்குரிய விளக்கமும் தெரியும். அப்ப நான் கேட்டேன் அவர்கிட்ட, அரிசில் இருக்கின்ற அல்லாஹ் முன்வானத்துக்கு இறங்குற நேரத்தில் அந்த அரிசில் ஆறு இருப்பான் என்று கேட்டேன். அதுக்கு அவர் அந்த அரபு வசனம் இப்படியே சொன்னார், வல் அர்ஷு ஹாலின், அரசு அந்த நேரத்தில் காலியாக இருக்கும் என்று சொன்னார். அப்ப அப்படியுமா இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அதிகாரம், ஆட்சி, அவனுடைய குதிரத்து எல்லாமாக இருக்கும் போது அங்க கொஞ்ச நேரம் இங்க வானத்துக்கு இறங்குற நேரத்தில் அரசியல் அவன் ஆட்சி இல்லையா, அவன் இல்லையா, அவன் நாட்டம் இல்லையா, அவன் குதிரத்து இல்லையா, இல்லையென்று வந்துடும். அதே மாதிரி இந்த சவர் குகைக்குள்ள லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீர்கள் அல்லாஹ் எங்களுடன் இருக்கிறான் என்ற ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அந்த கருத்துக்கு என்ன கருத்து தெரியுமா, அல் மஅய்யத்து தாத்தியத்து என்று விளங்கும். உடனிருத்தல், உடனிருத்தல், உடனிருத்தல் என்றால் இரண்டு பேர் சேர்ந்து உடனிருத்தல் என்ற கருத்து அல்ல. அந்த கருத்து சொன்னா ரெண்டு பேர் ரெண்டு வரும். அங்க ரெண்டு பேருடனும் அல்லாஹ் இருக்கிறான் என்றால் மூணாவதாக அல்லாஹ் தஆலா அங்க இருக்கிறான் என்ற கருத்து வரும். அப்ப அவங்க ரெண்டு பேரும் அல்லாஹ் அல்ல. அல் மஅய்யத்து ஸாத்தியத்து என்றால் இந்த மைக் இரும்புடன் இருக்கிறது, இந்த மைக் இரும்புடன் இருக்கிறது. எத்தனை ரெண்டா உண்டா? இந்த மைக் இரும்புடன் இருக்கிறது. எத்தனை சாமான் வரும்? ரெண்டு எப்படி வரும்? ரெண்டு வராதே. நல்ல யோசனை பண்ணி பாருங்கள். இந்த மைக் இரும்புடன் இருக்கிறது. எத்தனை சாமான் வரும்? ரெண்டு வராது. நல்ல யோசனை பண்ணி பாருங்க. இந்த ஷர்ட் பஞ்சுடன் இருக்கிறது. ஒன்றுதானே. ஷர்ட் என்றும் பஞ்செண்டும் ரெண்டா தம்பி இருக்கி. யதார்த்தத்தில் உங்களோட பார்வைக்கு தானே ஷர்ட் இருக்கி. யதார்த்தத்தில் ஷர்ட் இல்லை தானே. உங்களோட பார்வைக்கு தானே மைக் இருக்கி. யதார்த்தத்தில் மைக் இல்லத்தானே. யதார்த்தத்தில் இருப்பது இரும்பு, மைக் இல்ல. யதார்த்தத்தில் இருப்பது பஞ்சி, ஷர்ட் அல்ல. யதார்த்தத்தில் இருப்பது பன், பாயல்ல. நான் சொல்றேன், மைக் இரும்புடன் இருக்கிறது. ரெண்டு இல்லங்க, ஒன்றுதான். இரும்புதான் இருக்கு, மைக் இல்ல. ஷர்ட் பஞ்சுடன் இருக்கிறது. பஞ்சுதான் இருக்கு, ஷர்ட் இல்ல. ரெண்டு இல்ல. பன் பாயுடன் இருக்கிறது. பன் தான் இருக்கு, பாய் இல்ல. அப்ப ரெண்டு இல்ல. அப்ப அந்த மையத்து உடன், உடன் என்று வரக்கூடிய இந்த உடன் இருக்கிறது, அத அரபியில மஐயா, மஐயா என்று சொல்லுவாங்க. மஐயாண்டா என்ன? உடன் என்ற அர்த்தம். உடன் என்றால் இப்படியான உடனே தவிர நான் உங்களுடன் இருக்கிறது, ஒரு பொருள் இன்னொரு பொருளுடன் இருக்கிறது என்ற கருத்து வராது. அதனால அதுக்கு தப்சீர்ல எழுதியிருக்கிறாங்க, இன்னல்லாஹ் மஅனா அல் மஅய்யத்து ஸாத்தியத்துன். இந்த உடன் என்பது அது தானானது தானே தவிர அதற்கு ஓரானது அல்ல என்று எழுதியிருக்கிறார்கள். இதை எதற்காக சொல்லி சொன்னேன்? சவுதி அரேபியா கதவை எதற்காக சொன்னேன்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோய்க்குள்ள இருந்து கவலைப்படாதீர்கள் அல்லாஹ் எங்களுடன் இருக்கிறான் என்றார்களே, எங்களாகவும் இருக்கிறான் என்றா கொஞ்சம் மட்டும்தான் இருக்கி, மத்த எங்கேயும் இல்லை என்ற கருத்து வராது. எங்களாகவும் இருக்கிறான், மற்ற எல்லா வஸ்துவாகவும் இருக்கிறான் என்ற கருத்து வந்துவிடும். இதைத்தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதரர்களே, இதை எதுக்கு சொல்லி வந்தேன்? மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் உஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. அதுவும் வந்துச்சு.
அடுத்தது மூணாவது சொல்றாங்க ரசூலுல்லாஹ், அதே ஹதீஸ் தான், ஒரே ஹதீஸ். மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. அப்ப நேரத்தோட நான் என்ன பாயிண்ட்க்கு சொன்னேன்டா, கோயிலுக்குள்ள இருக்க செய்யுதான். நீங்க வீட்டில் இந்த வணக்கங்களை செய்யாம வீட்டுல உட்கார்ந்துகிட்டு அல்லாஹ்வுடன் இருந்தீர்களே ஆனால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய ஹியாலிலே இருந்தீர்களே ஆனால் என்னத்தில் இருக்கிறீங்க? நீங்க இபாதத்திலான் இருக்கிறீர்கள். நீங்களும் ரமலான் மாதத்தில் நின்று வணங்கின அல்லது ரமலான் மாதத்தில் வணங்கிய கூட்டத்தில் ஆகலாம், சந்தேகம் இல்லை. ஆனா நீங்க சும்மா வீட்டிருந்துகிட்டு அல்லாஹ்வை பத்தி சிந்திக்கிறேன்டாலும் கொஞ்சம் அறிவு வேணும் தம்பி. அறிவு இல்லாம சும்மா உஞ்சியில ஆடி தீபத்திரையை போட்டு விட்டு எப்படி சிந்திக்கிற? அறிவு இருந்தா தான் என்ன செய்யலாம், சிந்திக்கலாம். ஆகவே கொஞ்சம் அறிவை நாங்கள் கற்றுக்கொண்டு ஒரு சில விளக்கங்களை தெரிந்து கொண்டு பிறகு சிந்தனையில் இருந்தா உள்ளாளபடி அதை இபாதத்தாகும், இல்லாவிட்டால் குழப்பமாகவும் என்ன செய்யும், ஆகி போய்விடும். மூணாவது ஐட்டம் ரசூலுல்லாஹ் சொல்றார்கள், மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. லைலத்துல் கத்ருடைய இரவில் ஒருவன் வணங்கினால், நின்று வணங்கினாலும் சரிதான், இருந்துகிட்டு வணங்கினாலும் சரிதான், படுத்துக்கிட்டு வணங்கினாலும் சரி, அல்லது நான் இப்போது சொன்ன ஐக்கியமான வணக்கத்தில் ஈடுபட்டாலும் சரி, வணங்கினால் மொத்தத்தில் முந்தின பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். அது அநேகமாக ரமலான் மாதத்தின் பிந்தின 10 ஒற்றையாக வரக்கூடிய இரவில தான் உண்டு என்று பெரும்பாலான இமாம்கள் என்ன செய்திருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அதுக்கு மாற்றமாகவும் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நாங்க என்ன செய்யலாம் வேணும், லைலத்துல் கத்ருங்கிறத பிந்தின 10 எதிர்பார்த்து ஒற்றைப்படை உள்ள இரவில நாங்கள் அதை எதிர்பார்த்து செயல்படுறது எங்களுக்கு நல்லம். இது ரமலான் சௌமை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. அடுத்தது உங்கள் மத்தியில சொல்ல வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கின்ற நான் சொல்லி குறிப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தானே, அதை இப்ப ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். ஏன்னா இப்ப 11க்கு 5 இருக்கு. அதை சொல்றேன்னா எப்படி ஒரு மனத்தியாலம் வேணும் தானே தம்பி, எப்படி செய்யற? அப்ப நீங்க கேட்கலாம், நீங்க வந்த உடனே அதை சொல்லிருக்கலாம் தானே. சும்மா இதையெல்லாம் போய் சொல்லி சொல்லி போட்டு ஏன் போறீங்க? அப்ப இதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க தேவையில்லையா? இப்ப நான் சொன்ன இவ்வளவு விஷயத்தையும் இவ்வளவு நேரத்துக்கு நீங்க தெரிஞ்சுக்க தேவையில்லையா? தெரிஞ்சுக்கத்தான் வேணும். ஆகவே இன்ஷா அல்லாஹ் தஆலா இதுல முக்கியமான விஷயங்களை எல்லாம் நான் நாளைக்கு சொல்வேன். இன்னும் ஒரு 2 விஷயங்களை சொல்லிக் கொள்கிறேன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலான் மாதம் வந்தால் வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன. இதா ஜாஅ ரமலானு இதா தகல ஷஹ்ரு ரமலான் ஃபுத்திஹத் அப்வாபுஸ் ஸமாயி. வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன. அப்ப ரமலான் மாதம் வந்தா வானத்தில் கதவுகள் இருக்கு, என்ன செய்யப்படும், திறக்கப்படும். அப்ப ரமலான் மாதம் அல்லாத மாதங்கள்ல எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கும், பூட்டி வைக்கப்பட்டிருக்கும். எங்கட பதிக்கு அந்த வாகனத்தில் கதவுகள் எங்க இருக்கு? இன்னைக்கு விஞ்ஞானம் விரிந்து விரிந்து பரந்து பரந்து இனி இல்லை என்ற அளவுக்கு உச்சக்கட்டத்திலே இல்லவா நிக்கி விஞ்ஞானம். எங்க சரி யாரு சரி ஒருவன் ஒரு விஞ்ஞானி வானத்திற்கு கதவு இருக்கி 2வது சொல்றானா, திறக்கிறது திறக்கப்படுறது கேட்டும் வானத்துக்கு கதவு இருக்கி என்ற அளவு கண்டான சொல்றானா? இல்ல. ஆனால் ஹதீஸில் வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன என்ற கருத்து வருகிறது. அடுத்தது ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னதி, சுவர்க்கத்தின் கதவுகளும் திறக்கப்படுகின்றன. அதை நாங்க என்ன செய்வோம், சுவர்க்கம் ஒன்று உண்டு, அதுக்கு கதவு இருக்கிறேன் நம்புறோம் தானே, அந்த கதவுகளும் திறக்கப்படுகின்றன. அபுவாபு ஜஹன்னம், நரகத்தின் கதவுகள் எல்லாம் பூட்டப்படுகின்றன. அப்ப அவ்வளவு காலம் 10 மாசங்கள்ல எல்லாம் நரகத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு தான் இருக்கும். ரமலான் மாதம் வந்தவுடன் அந்த கதவுகள் பூட்டப்படுகின்றன. சுவர்க்க வாசல்களின் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கும், அதெல்லாம் திறக்கப்படுகின்றன. வானத்தின் வாயில்கள் எல்லாம்
திறக்கப்படுகின்றன. ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்படுகின்றன. வானத்துக்கு வாசல் உண்டு. இன்னும் விஞ்ஞானி என்ன செய்யல, கண்டுபிடிக்கல. இதுதான் விஷயம். ஹதீதில் வந்தது பிள்ளை என்ற அர்த்தம் இல்லை. இவர் இருக்காரு விஞ்ஞானியரு. இந்த விஞ்ஞானியர் இப்ப எங்க நிக்காரு? முதல் படியிலாம் நிக்காரு. இவர் என்ன செய்யணும்? ஏறி 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 போய் கண்டுபிடிக்கணும். அவரால் அது கண்டுபிடிக்க இயலாது. ஏனென்றால் வானத்தின் வாயிலை கண்டுபிடிக்க விஞ்ஞானத்தால் முடியாது, மெய்ஞானத்தால் முடியும். ஒரு மெய்ஞானி தான் கண்டுபிடிப்பானே தவிர ஒரு விஞ்ஞானி வானத்தின் வாயில்களை கண்டுபிடிக்க மாட்டான். அப்ப வாசல்ங்கிறது இருக்குதான், அதுல சந்தேகம் இல்லை. ஒரு வாசல் அல்ல, எத்தனையோ வாசல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்துக்கு வைத்திருக்கிறான். அப்ப இவன் போறானே மேலே வானத்துக்கு எல்லாம் போறான். அப்ப அந்த வாசலை எல்லாம் பொத்துக்கிட்டா போறான். ராக்கெட் போறான் அல்லவா, முன்வழிக்கு போறானே வானத்து இல்லை. அதெல்லாம் கீழே உள்ள விஷயங்கள். இன்னும் என்ன செய்யல, வானத்துக்கு போகல. வானம் என்பது வெள்ளியினால் அமைக்கப்பட்ட சாமான், சும்மா இல்ல. வெள்ளியினால் அமைக்க இப்படின்னு சொல்லுவான். உண்டு தலைக்கு மேல உள்ளதெல்லாம் வானமம்பா, அது கருத்து வேற. ஹகீகத்தில் வானம் என்பது வெள்ளியினால் படைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு வாசல்கள் இருக்கின்றன, காவல்காரர்கள் இருக்கிறார்கள், அனுமதி பெற்றுத்தான் உள்ளே செல்ல வேண்டும். ஆனால் அதன் அந்த அளவுக்கு போவது விஞ்ஞானத்தால போக முடியாது, மெஞ்ஞானத்தால் போக முடியும். அதே மாதிரி சுவர்க்கத்துக்கு வாசல்கள் இருக்கின்றன. விஞ்ஞானியால் அந்த சுவர்க்கத்தை கண்டுபிடித்து அந்த வாசல்களை போக முடியுமா? மெஞ்ஞானியால் போக முடியும். அதே போல நரகமும் உண்டு, அதற்கு வாசலும் உண்டு. விஞ்ஞானியால் அதை கண்டுபிடிக்கவும் முடியாது, அதற்கு போகவும் முடியாது. இதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். அடுத்தது ஷைத்தானை இந்த ரமலான் மாதம் விலங்கிடப்படுகிறது. அந்த காலத்திலேயே சொல்லுவாழ்வா, நோம்பு மாசத்துல பயம் இல்லை, ராவையில போகலாம், பேலா என்ன செய்யறான், விலங்குல போடுறையாமண்டு. ரமலான் மாதத்திலேயே நான் பேய கண்டிருக்கேன், பயங்கரமான பேய. எத்தனை பேரு பேய கண்டிருப்பான். அப்ப ஹதீஸ்ல வார என்ன, ஷைத்தான்களை எல்லாம் விலங்கிடப்படும். ஒன்னில் இருக்கிற ஷைத்தான் விலங்கிடப்படும். ரோட்டில் இருக்கிற ஷைத்தானே விலங்குறல்ல, அது போயிட்டு தான் இருக்கு. ரமலான் மாதத்திலேயும் தெரியும் பே, மத்த மாசத்திலையும் பேரியும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஒன்னில் இருக்கின்ற ஷைத்தான் விலங்கிடப்படும். எப்படி விலங்கிடப்படும்? நீ சாப்பாட்டை குறைக்கிற நேரம், குடிப்பை குறைக்கிற நேரம், இன்ப சுகங்களை குறைக்கிற நேரம், அவருக்கு என்ன ஷைத்தான் இருக்கிறாரே, இந்த ஷைத்தான எஜிரி மினிமினி ஆதம மஜரத்தமி, ஆதமுடைய மகனின் உடலில் இரத்தம் எங்கெல்லாம் ஓடுகிறதோ அங்கெல்லாம் ஷைத்தான் ஓடுகிறானே. அவன் வழிய பசித்திருந்து நீங்கள் நெருக்கமாக்கி வையுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே. அந்த வழிய பசித்திருந்து நெருக்கமாக்குள்ள பேருக்கு போகல, வழி பொடியா போச்சு, போய்க்கலாம நிற்பாரு. ரெண்டாயிரம் செய்யப்படுறாரு, அங்க விலங்கிடப்படுகிறார், போயிட்டு கேளாது, கால கையை உசுப்பிக்கலாம். ஆகையினால நீ ரமலானில் பசித்திருந்து விழித்திருந்து தாகித்திருப்பதன் மூலம் ஒன்னில் உள்ள ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான், அடங்கப்படுகிறான், அடக்கப்படுகிறான் என்பதுதான் என்னுடைய கருத்து. எனவே சகோதரர்களே, நேரம் சரி, இன்ஷா அல்லாஹ் தஆலா நாளைக்கு வேற எதையும் நான் பேச மாட்டேன், எந்த அத்திவாரமும் போட மாட்டேன். வந்த உடனே நாளைக்கு அந்த விஷயத்தை தான் ஆரம்பிச்சோம். அது முக்கியமான விஷயம். நீங்க தவறை விட்டீங்கன்னா திரும்ப கிடைக்காது. எனவே நாளைய தினம் எல்லாரும் பண்ணணும் என்று கேட்டுக்கொள்றதோட, முந்த நாள் நேற்றிரவு நான் பேசுறது முக்கியமான செய்தி ஒன்று. பேசுறதுக்கு மழை வந்ததுனால பேச முடியாம போச்சு. இந்த விஷயம்டா, முந்த நாள் இரவு ஒரு உருளோசம் களவெடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த பள்ளிவாசல் உரத்தால ஒரு நான் அறிஞ்ச அளவுக்கு ஒரு 10 உருளோசம் மட்டும் களவெடுக்கப்பட்டிருக்கு, இல்லாம போயிருக்கு. அதுல ஒரு 4 உருளோசம் மட்டும் வந்திருக்கு. கண்டு ஆக்கள் இப்படி பள்ளியில ஒரு உருளோசம் இருந்துச்சு மௌலவி என்று கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 4 உருளோசம், அந்த 4 இப்பயும் நம்ம ஆபீஸ்ல என்ன செய்யுது, மஜ்ஜி மௌலவி தெரிக்கி. அது இவ்வளவு காலம் வந்தது, யாரும் கேட்டு வரல. பள்ளியில எடுத்தேன்னு கொண்டு கொடுத்திருக்காங்க. இன்னும் ஒரு 5-6 உருளோசம் பள்ளியில களவு போயிருக்கு. இல்ல
யாரும் எடுத்தாலும் இல்லை, கொண்டது நிறையும் இல்லை. அது உள்ளால் உள்ளபடி களவுதான் போயிருக்கு. அதே மாதிரி சப்பாத்தும் என்ன செய்யுது, நிறைய களவு போகுது. இன்றைக்கும் 2 பேர் சப்பாத்து களவு போயிருக்கு மகரிபுக்கு பிறகு. 6 தம்பி அப்ப இந்த பள்ளிக்கு வார கள்ளன வாரான், பள்ளிக்கு வாரவன் தொலைத்தானே வருவான். அதுலயும் நம்முடைய பள்ளிக்கு வாரவன் தௌலீது வாங்கிதான் வருவான், எதிர்ப்பானவன் கூட வரமாட்டான். அப்ப இங்க யார அதை செய்யணும் யோசனை பண்ணி பாருங்க. இங்க என்ன ஒருத்தங்க இருந்து வந்து களவெடுத்துக்கிட்டு மட்டும் போறல, அவன் தொலைத்தான் வந்து போவான். பெரும்பாலாக நம்முடைய பள்ளி வாசல்கள் அதிகமா இங்க வாராக்கள் தான் அதிகமா வந்துட்டு இருப்பாங்க. புது புதாக்கள் என்று வாரது மிக குறைவுதான். அப்ப எங்கால போகுது அது? இப்ப நம்முடைய பள்ளி ஒரு தௌஹீது பள்ளி, ஞான அடிப்படையில சூஃபிச அடிப்படையில போற ஒரு பள்ளி வாசல். மற்ற பள்ளிகள்ல இது நடந்தால் கூட நம்முடைய பள்ளியில இது நிச்சயமா நடக்கக்கூடாது. ஆகவே இது நடந்து வருகிறது. இதுக்கு ஒரு மருந்து கட்டுறதுக்கு நான் முந்த நாளிரவும் முடிவெடுத்தேன். என்னன்னா நேற்றாவும் சொல்லிருந்தா மறந்து வைத்தா அது இன்றைக்கு சொல்றேன். யாரு சரி அந்த உருளோசை முந்த நாளிரவு களவு போன உருளோசை 24 மணித்தியாலும் அவங்களுக்கு டைம் கொடுக்குறோம். சின்ன பிள்ளை எடுத்திருந்தாலும் சரி, நான் தவறுதலா சின்ன பிள்ளை என்ன செஞ்சிருக்கும், அது களவண்டு தெரியாம எடுத்துக்கிட்டு ஊட்டையை கொண்டே கொடுத்திருந்தாலும் சரிதான், அல்ல பெரிய ஆட்கள் தான் எடுத்திருந்தாலும் சரிதான். நாளை இரவைக்கு நான் இவரத்தை ஹயாத்தோடு இருந்தா 10 மணிக்கு பேச வருவேன். அந்த 10 மணிக்கு இடையில அந்த ஒரு லோசை என்ற கைக்கு என்ன செய்யணும், ஆரண்டாலும் எந்த வகையில இருந்தாலும் தரணும். நான் தாராடுற பேரெல்லாம் ஆறான எடுத்த பேரெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், அது என்னுடைய அல்லாவுடைய தான் இருக்கும். அல்லது எப்படியோ இந்த கைக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இந்த ரூமுக்குள்ளே இருந்தானே இந்த வழியாலே இருந்தானே போட்டுடும். இல்லையா 4:30 இவடத்தை 10 மணிக்கு பயான் பண்ணி போட்டு சரியா 11 மணிக்கு பயான முடிச்சிட்டு ஹாஜா பஹருத்தீன் சிஸ்தி அவங்களோட பேர்ல நான் ஒரு பாத்தியா ஒன்று துஆ கேட்பேன். இந்த ரமலான் 17ஆம் ஆண்டு இரவு பத்ர் சஹாபாக்களோட தினம் வருகிறது. இனி 8 நாள் இருக்கு, 6 நாள் இனிமே இருக்கு. அன்றும் பத்ர் சஹாபாக்களுடைய மௌலித் ஓதி போட்டு அவங்களுடைய திருநாமங்களை உச்சரிச்சு போட்டு நான் துஆ கேட்பேன். எப்படி என்றா, இத களவெடுத்தவன் இந்த பத்ரியாவுக்கு முன்னால பைத்தியக்காரனாக வந்து நிக்கணும், இல்லாட்டி அவன் 2 கண் குருடாகி வந்து நிக்கணும் என்று நான் துஆ கேட்பேன். அது எந்த குடும்பத்தில் உள்ளவர்களா இருந்தாலும் சரிதான், இந்த குடும்பத்தில் இல்லாதவர்களா இருந்தாலும் சரிதான், எடுத்தவன நிச்சயமாக தாக்கும் என் ரமலான் மாவு. இதுக்கு வேற ஒரு விளக்கங்கள்லாம் இருக்கு, சொல்றதுக்கு நேரம் இல்லை. அதனால சகோதரர்களே, இந்த செய்தியை உங்களை எத்தி வைத்திருக்கிறேன். நாளைக்கு 10 மணிக்கு இடையில, இரவு 10 மணிக்கு இடையில அந்த ஒரு என்னிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.